ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஆர்இ டிசைன்ஸ். எல்லாருமே பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ அட்வான்ஸ் லெவலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக்காக வந்து நம்ம எப்பவும் போல் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்வான்ஸ் லெவலுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பேசிக் லெவலில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து அட்வான்ஸ் லெவல்லையும் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக வந்து ட்ரேசிங் பேப்பர், கார்பன் ஷீட்டு, கிளாஸ் மார்க்கிங் பென்சில், நீடில் வந்து த்ரெட் நீடில், பீட்ஸ் நீடில், சில்க் த்ரெட்டு, இது எல்லாமே வந்து பேசிக் லெவலில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ எல்லா மெட்டீரியல்ஸுமே இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். கார்பன் ஷீட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோ கலர், ஒயிட் கலர் 2 தான் யூஸ் பண்ணணும். ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயம் தான் இது. எல்லோ, ஒயிட் 2 தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ கலர் கார்பன் ஷீட் அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து நீங்கள் ஆரியில் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ எல்லோ கலர் இல்லாட்டி ஒயிட் கலர், இது 2 கார்பன் ஷீட் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதை வந்து எந்த கிளாத்துக்கு எந்த கலர் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து டார்க் கலரில், ரொம்ப டார்க்கான ஒரு கலரில் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒயிட் கலர் கார்பன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து ப்ளவுஸோட கிளாத் கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஸோ நீடில் வந்து பீட்ஸ் நீடில், த்ரெட் நீடில், அதே மாதிரி தான் ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் த்ரெட்லேயே வந்து ஜரிலேயே இந்த மாதிரி நான் எப்பவும் சொல்கிறது இந்த மாதிரி கலர் ஜரி இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக வாங்கலை அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ஸில் சுகர் பீட், கர்த்தானா, சம்கி, இது எல்லாமே நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சுகர் பீடும் கர்த்தானாவும் பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஒரே கலர் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கலர்ஸ் மெட்டீரியல் வாங்குங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணி பழகுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கில் நம்ம யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து நம்ம அட்வான்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அட்வான்ஸ் லெவலுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்போஸ்டு ரோப். இது வந்து எம்போஸ்டு ரோப்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பைப்பிங் ரோப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் கொடுப்பாங்க. ஸோ இதனோட சைஸ் மட்டும் பெருசாக கேளுங்க. இதனோட திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஓகேங்களா? இதனோட திக்னஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. எம்போஸ்டு ரோப்னு கேட்டாலே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிரரில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் 2 இருக்குது. இது 2மே கம்பல்சரி தேவை. நம்ம இது ரெண்டு ஷேப்லேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மிரர்லேயே வந்து மைக்கான்னு ஒரு இருக்குது. இது வந்து ஒரிஜினல் மிரரு, இது வந்து மைக்கா, ஓகேங்களா? உங்களுக்கு 2த்துக்கும் பார்க்க லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரிஜினல் மிரரோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? பட் மைக்காவோட திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்கும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை. மைக்கா வந்து ரொம்ப இது வந்து ஒரு பிளாஸ்டிக்னு சொல்லலாம். இது வந்து பிளாஸ்டிக்கு, ஜஸ்ட் இப்படி மடக்குனிங்கன்னா மடங்கிடும். பட் மிரர் வந்து ஒரிஜினல் மிரர். இது உங்களுக்கு பார்க்கும்போது ஒர்க்கு வந்து இது 2த்துல எது பெட்டராக இருக்குன்னா, லுக் வைஸ் பார்க்கும்போது மிரர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பட் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மைக்கா பெட்டராக இருக்கும். மிரர் வச்சு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத்தை நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். பட் மைக்கா வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போதும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. மைக்கா வந்து உடையாது, ஜஸ்ட் பிளாஸ்டிக் தான். இப்படி கையில் மடிச்சிங்கன்னா அது அப்படியே மடங்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசியில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஜர்தோசியில் 3 டைப் ஆஃப் ஜர்தோசி இருக்குது. இங்கே பாருங்கள். ஜர்தோசியை நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா மொத்தமும் ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு தான், ஓகேங்களா? பிடிச்சி இழுத்தீங்கன்னா மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது பாருங்கள், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ இது பேர் வந்து சாதி. அதுலேயே பாருங்கள், இது வந்து ஜஸ்ட் இது ஃபஸ்ட்டு காட்டினே அந்த கோல்டனை கம்பேர் பண்ணும்போது இந்த பிங்க் கலர் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது வந்து கோரா நட்சின்னு ஒரு டைப் இருக்குது. அது இப்போ எங்கிட்ட அவைலபிள் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் வரும்போது கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ ஜர்தோசியில் நட்சி, கோரா, சாதி 3 டைப் இருக்குது. இதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது சாதி தான் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து 3 டைப்லேயுமே ஜர்தோசி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வாங்கும்போது எல்லாமே கோல்டன் கலரில் வாங்காதீங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வாங்குங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது 3 டைப் ஆஃப் ஜர்தோசிலையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் மேஜர் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சாதி, அதாவது ரொம்ப மெல்லிஸாக இருக்க ஜர்தோசி இருக்கு இல்லையா, சாதின்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து அதிகமான ஒர்க் வந்து சாதி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து காயினில் 2 டைப் இருக்குது. ஸோ நீங்கள் 2 டைப்பில் எது வாங்கினாலும் ஓகே. என்கிட்ட வந்து இப்போ ஒரு டைப் தான் இருக்குது. காயின் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன், ஓகேங்களா. இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து வாங்கிக்கோங்க. குந்தன் ஸ்டோன்லேயே இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து இருக்குது. திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப் 2 ஷேப்லேயுமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக 2 ஷேப்லேயுமே வாங்கிக்கோங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பு. ஸோ நீங்கள் திலகம், ரவுண்டு இந்த 2 ஷேப்லேயுமே வந்து குந்தன் ஸ்டோன் வாங்கிக்கோங்க. ஜர்தோசி ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜர்தோசி ஒர்க் வாங்கும்போது நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கலர்ஸ்லையுமே ஒரு உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு 4-5 கலர்ஸில் மேஜர் கலர்ஸில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா ஒர்க்குமே வந்து நீங்கள் கோல்டன் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸ், இந்த மாதிரி கொத்தாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. நம்பர் 3, நம்பர் 4 இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பஞ்ச் பீட் நம்பரு. ஸோ 3, 4 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பஞ்ச் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் வாங்க சொன்னேன் இல்லையா, இது வந்து பிளைன் குந்தன் ஸ்டோனு. இதுலேயே வந்து ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன் வரும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். இந்த குந்தன் ஸ்டோன்லேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, ஓகேங்களா. ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப் 2 ஷேப் சொன்னேன் இல்லையா, அந்த 2 ஷேப்லேயுமே வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ், சின்ன சைஸ்ன்னு சொல்லி நிறைய சைஸஸில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன், ஓகேங்களா. இது வந்து இந்த ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. பட் இந்த பிளைன் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கம்பல்சரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட டிசைனை பொறுத்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்லேயே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்கொயர் ஷேப், இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, ஐ ஷேப்பு, திலகம் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்த மாதிரி எந்த ஷேப் தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு ஷேப்லேயுமே வந்து நிறைய சைஸஸ் இருக்கும். பெரிய சைஸ், சின்ன சைஸ்ன்னு சொல்லி நிறைய சைஸஸ் இருக்கும். ஸோ உங்களோட கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீடில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீடில் வந்து தெரியுதுங்களா, இது வந்து வுட்டில் இருக்க நீடில். இது வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணி தான் ஜர்தோசிக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஜர்தோசிக்கு இந்த பீட்ஸ் நீடிலும் யூஸ் பண்ணலாம், இந்த வுட் நீடிலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். வுட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வுட் நீடில் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இந்த பீட் நீடில் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல். இந்த வுட் நீடில் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோனு. கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம கம்பல்சரி கிடையாது, உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் கிளிப் ஸ்டோனு. இதனோட பேக் சைடு வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும், ஓகேங்களா. நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீடில் யூஸ் பண்ணி இந்த ஹோல்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரவுண்ட் ஷேப்பு, இது வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து திலகம் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க.
இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் வந்து எல்லா சைஸஸ்லையுமே வந்து நீடில்ஸ் இருக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அப்புறம் லேசி டைசி அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக இந்த பாக்ஸ் நீடில் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜர்தோசிக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் ஒன்று வாங்கணும். ஓகேங்களா? அது வந்து இதில் வந்து நிறைய சைஸஸ் இருக்கும். ரிப்பன் எம்ப்ராய்ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான நீடில்ஸ் இதில் வரும். பட் ஆனால் ஜர்தோசி நீடில் வந்து இதில் வராது. இதில் இருக்க எந்த நீடில்லையுமே வந்து ஜர்தோசி உள்ளே போகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கடையில் வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் நீடில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஜர்தோசிக்கு வந்து ஜர்தோசி உள்ளே போகிற மாதிரி இந்த செகண்ட் இந்த காது போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த காது போர்ஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற நீடிலில் ஜர்தோசி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே வந்து போகாது. ஸோ இந்த ஜர்தோசி நீடிலில் வந்து இந்த காது போர்ஷன் வந்து இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் வந்து ஜர்தோசி உள்ளே போகும். ஸோ ஜர்தோசிக்குன்னு சொல்லி ஒரு 2 நீடில் வந்து தனியாக அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி கட் பண்ணுறதுக்குனே இந்த மாதிரி தனியாக ஒரு கட்டர் யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு மற்ற ஒர்க்குக்கெலாம் ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. ஜர்தோசிக்கு மட்டும் ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் சிசர் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிசர் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜர்தோசிக்கு மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒர்க் வந்து காமனாக கோல்டனில் மட்டும் ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சு முடித்ததுமே அதுக்கு டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டைமிங் டியூரேஷன் வந்து அந்த ப்ராக்டிஸ் ஆக தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ப்ராக்டிஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு டிசைன் எடுத்ததுமே சீக்கிரமாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் உங்களுக்கு டிசைனில் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சு முடித்ததுமே அதுக்கு நீங்கள் பண்ண போகிற டிசைன் வந்து கண்டிப்பாக 20 சென்டிமீட்டர் இருக்கணும், கம்பல்சரி இது. ஸோ பேசிக் லெவலில் முடித்த மாதிரி இங்கே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி 20 சென்டிமீட்டருக்கு டிசைன் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் ஜர்தோசி ஒர்க்கெலாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்களே வந்து கொஞ்சம் யோசிக்கிற ஒர்க் வந்து ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அது அந்த ப்ளவுஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ்க்காக தான் இது எல்லாமே பண்ண சொல்கிறது. ஸோ ஜர்தோசி ஒர்க், கட் ஒர்க் இதுக்கெல்லாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அந்த ஸ்டிச்செல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. கம்பல்சரி வந்து 20 சென்டிமீட்டருக்கு உங்களோட டிசைன் கண்டிப்பாக 20 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி பேசிக் லெவலில் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து த்ரெட் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, இங்கே வந்து எல்லாமே பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டிச்சு வரும்போதும் நான் அதை சொல்லிவிடுவேன். ஸோ பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் அதிகமாக அவுட்லைன் கொடுப்போம். அந்த பீட்ஸை சுற்றி 2 லைன் சரியில் கொடுங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியும். அதே மாதிரி அட்வான்ஸ் லெவலுக்கு பிளாக் கலர் கிளாத், முடிஞ்ச வரைக்கும் பிளாக் கலர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா பாப்ளின் கிளாத்தில் பிளாக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு மேலே பண்ண போகிற ஒர்க் எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஜர்தோசி ஆகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒயிட்டில் பண்ணுறதை விட பிளாக் கலரில் கிளாத்தில் பண்ணும்போது உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ அதனால் வந்து பிளாக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். பேசிக் லெவலில் 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட்வான்ஸ் லெவலில் கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்கள் போடுற எல்லா ஸ்டிச்சுமே ப்ராஜெக்ட் ஒர்க்காக நினச்சி பண்ணுங்கள். தனியாக ப்ராஜெக்ட்னு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அட்வான்ஸ் லெவலில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் இதில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ப்ளவுஸ் எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெட்டீரியல்ஸு. நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்டிங் த்ரெட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே நாங்கள் வந்து கவர் பண்ணிவிடுவோம். பட் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து ஸ்டிச்சஸ் வந்து முன்ன பின்ன மாற்றிருப்பேன். அதாவது சிலபஸில் இருக்கிற ஆர்டர் வைஸ் போக மாட்டேன்.
சிலபஸில் எடுத்தோடனே ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் வந்து இங்கே த்ரெட் ஒர்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸ் போகும். ஓகேங்களா? ஆர்டர் வைஸ் சிலபஸில் கொடுத்துருக்கிற ஆர்டர் படி ஸ்டிச்சஸ் வராது. முன்ன பின்ன மாறி மாறி வரும். பட் எல்லா ஸ்டிச்சஸுமே கவர் பண்ணுவோம். அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் நெட் வச்சு ஒர்க் ப்ளவுஸில் பேக் நெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நெட் வச்சு ஒர்க் பண்ணுறதுலேருந்து கட் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு, காயின் ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, எம்போஸ்டு ஒர்க்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸில் கவர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக சொல்கிறேன். ஸோ அது வரும்போது என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். ஜர்தோசி ஒர்க்கும் கட் ஒர்க்கும் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். கட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நெருப்பை வச்சு தான் சுடுவோம். அதாவது கொசுவர்த்தி இல்லாட்டி ஊதுவர்த்தி வச்சு தான் சுட்டு தான் எடுப்போம் கிளாத்தை. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் டைரெக்டாக ப்ளவுஸில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிறைய டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.